9th ஏப்ரல் Thursday. ஜெபத்தில் விடாமுயற்சி. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். லூக்கா 18:1. நாம எப்பயுமே ஜெபம் பண்றதுக்கு சோர்ந்து போகக்கூடாது. ஏன்னு கேட்டா எல்லாருமே இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நாளைக்கு நம்மளை எழுப்ப விடாம சாத்தான் நம்மளை தடை பண்ணும். ஆனாலும் நாம சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணணும். அதாவது நம்ம ஒரு வேண்டுதலை நம்ம தேவனிடத்துல நம்ம வைக்கும் பொழுது, கர்த்தரிடத்துல நம்ம வைக்கும் பொழுது அந்த பதில்கள் நமக்கு தாமதமா தான் வரும், லேட்டா தான் வரும். ஆனாலும் என்ன எனக்கு நம்ம இந்த காரியம் நம்ம ஏசப்பாட்டு நம்ம ஜெபம் பண்றோம், இந்த காரியம் நம்ம நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து போகவே கூடாது. நம்ம அந்த காரியத்தை சொல்லி 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 டெய்லியுமே நம்ம ஜெபம் பண்ணணும். அப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம தேவனுடைய சமூகத்துல நம்ம நேரத்தை நம்ம செலவழிக்கிறோமோ, எப்படி விடாமுயற்சியோட நம்ம தேவனிடத்துல நம்ம கேட்கிறோமோ, அப்போ கண்டிப்பா நம்மளுடைய பதில்கள் தாமதமா வந்தா கூட அது நமக்கு சாதகமாகவும் வரும். நம்ம நினைத்த மாதிரி நமக்கு கிடைக்கும். எடுத்தோடனே நம்ம கடவுள்கிட்ட நம்ம கேட்டோடனே கிடைக்காது. நம்ம எப்படி நம்ம நம்ம விடாமுயற்சியோட நம்ம கேட்கிறோமா, நம்ம பிள்ளைக்கு இது தேவையா, எந்த அளவுக்கு அது முயற்சி பண்ணுது, விடாமுயற்சியோட நம்ம இடத்துல கேக்குதா அப்படின்னு சொல்லி தேவன் நம்மளை சோதிச்சு பார்ப்பாரு. அதனால நம்ம இடைவிடாம சோர்ந்து போகாம நம்ம தேவனிடத்துல கேட்கும் பொழுது நம்ம கேட்ட காரியங்களை நினைத்த நேரத்துல தாமதம் இல்லாமல் தேவன் கொடுப்பாரு. ஜெபம். அன்பின் தேவனே, நாங்கள் விடாமுயற்சியுடன் ஜெபத்தில் பொறுமையுடன் காத்திருக்க உதவும். ஆமென். Have a grateful Thursday.